டெல்லியில் இருந்து ஆட்சி செய்யும் வழக்கத்துக்கு முடிவு கட்டி மாநிலங்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டியது அவசியம் என்று மோடி கூறினார். அகில இந்திய வர்த்தகர் கூட்டமைப்பின் தேசிய மாநாடு டெல்லியில் வியாழனன்று துவங்கியது. மாநாட்டில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி பேசுகையில், மத்திய அரசுக்கும் வர்த்தக சமுதாயத்துக்கும் இடையில் நம்பிக்கை குறைபாடு மிகப்பெரிய அளவுக்கு இருப்பதாக கூறினார். அனைவருமே திருடர்கள் என்கிற ரீதியில் மத்திய அரசும் வருமான வரித்துறையும் தொழிலதிபர்களையும் வர்த்தகர்களையும் பார்ப்பதுதான் இந்த இடைவெளிக்கு காரணம் என்றும் கூறிய மோடி, நல்ல ஆட்சி முறைக்கு பரஸ்பர நம்பிக்கையும் அவசியம் என்றும் தெரிவித்தார். பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் தொழில்துறையினரை அச்சுறுத்தும் சட்டங்களை நீக்குவோம் என்றும் மோடி உறுதியளித்தார். कानूनों का इतना जाल बिछा दिया गया है 60 साल में। आप लोग हमें शक्ति दें ताकि हर सप्ताह ये कानून खत्म करे. டெல்லியில் இருந்து நாட்டை ஆளும் வழக்கம் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் எல்லா மாநிலங்களுக்கும் அதிகாரம் பகிர்ந்து வழங்கப்பட வேண்டும் எனவும் மோடி வலியுறுத்தினார். और सचमुच को ये तो लगता है कि ये देश दिल्ली में चलाने की फैशन बंद होनी चाहिए. राज्यों की अपनी ताकत होती है, राज्यों पे भरोसा करना चाहिए, राज्यों को वहां की व्यवस्थाएं क्या है विकसित वैसे करनी चाहिए. உலக அளவிலான வர்த்தகத்தில் நிலவும் சவால்களை சமாளித்து நம்மால் வெற்றி கொள்ள முடியும் என்றும் கூறிய மோடி, சர்வதேச சவால்களை எதிர்கொண்டு வெளிநாட்டு எதிராளி நிறுவனங்களை தோற்கடிக்க ராணுவ சிப்பாய்களைப் போல வர்த்தகர்கள் செயலாற்ற வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். ஆன்லைன் வர்த்தகத்தை ஒழித்துவிடக் கூடாது என்றும் கூறிய மோடி, அதையும் ஒரு தொழில் வாய்ப்பாக கருத வேண்டும் என தொழிலதிபர்களை வலியுறுத்தினார்.